3 எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு தாவி இருக்கிறார்கள். மிகப்பெரிய குதிரை பேரம் நடந்திருக்கிறது. எவ்வளவு பேரம் பேசப்பட்டது, யார் பேரம் பேசினார்கள்? அதிமுகவில் இருந்து வெளியே வந்த எம்எல்ஏக்கள் விஜயை சந்திப்பதற்கு பதிலாக ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்தது ஏன்? ராஜினாமா செய்தவர்களை கட்சியில் இணைக்கும் பணி அப்படிங்கிறது தாவேகா அலுவலகத்தில் நடக்கிறதுக்கு பதிலாக தலைமைச் செயலகத்தில் நடந்தது ஏன்? தாவேகாவுக்கு ஆதரவளித்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கெடு இன்னும் 3 நாட்கள்ல முடிய இருக்கிற நிலைமையில இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு மாறப்போகிறார்கள், தாவப் போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. விரிவாக பேசலாம். வணக்கம், இது தமிழ் குரல். நான் விவேகானந்தன். 3 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து விலகி தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில இணைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா மதுராந்தகம் தனி தொகுதியைச் சேர்ந்த மரகதம் குமரவேல் எம்எல்ஏ, தாராபுரம் தனி தொகுதியினுடைய சத்யபாமா எம்எல்ஏ, பெருந்துறை தொகுதியினுடைய ஜெயக்குமார் எம்எல்ஏ, இவங்க 3 பேர் பார்த்தோம்னா சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்களை சந்திச்சு ராஜினாமா கடிதம் கொடுத்து இப்ப ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில பார்த்தோம்னா தாவேகாவில் இணைந்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த இணைப்பு விழா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுனாவை சந்திச்சு அவங்க 3 பேரும் இணைகிறது தலைமைச் செயலகத்துல நடந்திருக்குது அப்படிங்கிறது எல்லோரையுமே பல கேள்விகளை எழுப்பி இருக்குது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு நபருமே அல்லது எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுமே இன்னொரு கட்சியில் இணைதல் அப்படிங்கிறது அல்லது ஒருத்தரை தங்களுடைய கட்சியில சேர்த்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியினுடைய உள் விவகாரம். இது எல்லாமே பார்த்தோம்னா அவங்களுடைய கட்சி அலுவலகத்துல தான் நடக்கணும். தாவேகாவினுடைய பனையூர் அலுவலகத்தில் இதெல்லாம் நடந்திருக்க வேண்டியது. ஆனா ஒரு அரசாங்க இடமான தலைமைச் செயலகத்துல இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தலைமைச் செயலகத்தையே தாவேகா அலுவலகமாக மாற்றி இருக்கிறாரா ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இதே மாதிரி பார்த்தோம்னா கட்சி ரீதியான பல வேலைகள் தலைமைச் செயலகத்திலே நடந்து இதற்கு முன்பாகவும் பார்த்தோம்னா பல கண்டனங்கள் எழுந்திருந்தன. இந்த சூழல்லையும் பார்த்தோம்னா இப்ப தாவேகாவில் அதிமுக எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்திலே இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது அனைத்து மக்களுக்குமான இடம். எல்லாரும் ஓட்டு போட்டு எல்லாரும் சேர்ந்துதான் பார்த்தோம்னா முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துல மக்கள் பிரதிநிதிகளாக அவங்க நடந்து கொள்ள வேண்டிய இடத்துல ஒரு கட்சியின் பிரதிநிதிகளாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தலைமைச் செயலகத்தையே அவமதிக்கும் செயலாக மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம முதல்ல இருந்தே இந்த அரசு தாவேகா பதவியேற்கிற சூழல் காலத்திலிருந்தே பார்த்தோம்னா தொடர்ச்சியாக இவங்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியா அவங்க மேல வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. குறிப்பா பார்த்தோம்னா அமமுகவை சேர்ந்த எம்எல்ஏ, மன்னார்குடியில ஜெயிச்ச காமராஜ் எம்எல்ஏ, அவர் பார்த்தோம்னா ஒரு காருக்குள்ள அவரை வச்சு கையெழுத்து வாங்கி அவர் கடைசியில அமமுகவில் இருந்தே நீக்கப்பட்டார். அதாவது அமமுக தலைமைக்கே தெரியாம அவர் பார்த்தோம்னா தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்து அது மிகப்பெரிய சர்ச்சையாகி இதெல்லாம் குதிரை பேரம் இங்க நடக்குது அப்படின்னு ஏற்கனவே பேசு பொருளாக இருந்த சூழல்ல தான் பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரி 3 எம்எல்ஏக்கள் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒருத்தர் அந்த முகத்தை மூடிக்கிட்டு தாவேகா அலுவலகத்துக்குள்ள போனதா இருக்கலாம். இதெல்லாமே சட்டமன்றம் வரைக்கும் இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற விவகாரம் பேசு பொருளான சூழல்ல தான் இப்ப வெளிப்படையாகவே இது நடந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அதிமுகவில் இருந்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில 25 எம்எல்ஏக்கள் மொத்தமா அதிமுகவில் ஜெயிச்சிருந்தது அப்படிங்கிறது 47 பேர். அந்த 47ல 25 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறவங்க தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களிக்கிறதாக முடிவெடுத்தாங்க. குறிப்பாக அதிமுக கொறடாவின் உத்தரவுக்கு எதிராக அவங்க இந்த முடிவை எடுத்தாங்க. ஆனா கட்சித்தாவல் சட்டத்தின்படி பார்த்தோம்னா 3 குறைந்தபட்சம் 2 பங்கு எம்எல்ஏக்களினுடைய ஆதரவாக இருந்தாதான் கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக நீங்க முடிவெடுக்க முடியும். அப்பதான் அது கட்சியினுடைய இன்னொரு ஃபேக்ஷனா பார்க்கப்படும். ஆனா 2 குறைவான எம்எல்ஏக்கள் கட்சியினுடைய கொறடா முடிவுக்கு எதிராக, கட்சி முடிவுக்கு எதிராக இன்னொரு முடிவை சட்டமன்றத்தில் எடுத்து வாக்களிப்பது அப்படிங்கிறது அவங்களை தகுதி நீக்கம் செய்ய முடியும் கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையில. அப்படிங்கிற அடிப்படையில தான் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இவங்க 25 எம்எல்ஏக்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல தான் பார்த்தோம்னா அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவளித்த எஸ்.பி. வேலுமணியா இருக்கலாம், சி.வி. சண்முகமா இருக்கலாம், விஜயபாஸ்கரா இருக்கலாம், இவங்க எல்லாமே பார்த்தோம்னா அமைச்சர் பதவியை இவங்க எதிர்பார்த்திருந்தார்கள் அப்படிங்கிறது தான் ஊடகங்கள் எல்லாத்திலையும் வெளிவந்த செய்தி. ஆனா அவங்களுக்கு அதிர்ச்சியாக காத்திருந்தது என்னன்னா தாவேகா அவங்களுடைய ஆதரவெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஒவ்வொரு எம்எல்ஏவாக, அதாவது எஸ்.பி. வேலுமணியினுடைய அணியில் இருந்த ஒவ்வொரு எம்எல்ஏவா பார்த்தோம்னா இதுக்கு மேல இந்த அணியில நம்ம இருக்கிறதுல என்ன பயன், ஏற்கனவே எடப்பாடியும் நம்மளை தகுதி நீக்கம் செய்ய சொல்லி கடிதம் கொடுத்துட்டாரு.
இருந்தாரு. நம்ம எம்எல்ஏ பதவியும் பறி போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்துல தான் என்ன பண்ணாங்கன்னா, இப்ப ஆல்ரெடி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடி அணியிடமே வந்து மறுபடியும் போயிட்டு நாங்க வந்து எங்களுடைய தவறுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மீண்டும் கட்சிக்கு திரும்புகிறோம், எடப்பாடி அணிக்கு திரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எடப்பாடியிடம் போயிட்டு அவங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க. எந்தெந்த எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்காடு, அந்தியூர், பண்ருட்டி, சங்கரன் கோயில், காங்கேயம் இந்த 5 எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் வந்து பார்த்தோம்னா சி.வி. சண்முகம் அணி அப்படிங்கிறது ஏற்கனவே 25 எம்எல்ஏக்கள்ல இருந்து அவங்களுடைய பலம் அப்படிங்கிறது 20ஆக குறைஞ்சிருந்தது. அந்த 20லும் இப்ப 3 பேர் வந்து பார்த்தோம்னா தாவேகாவில் இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணிக்கையை 17ஆக குறைத்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமா சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்புல இருந்து 8 எம்எல்ஏக்கள் இப்ப அவுட் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுடைய அணி 17ஆக சுருங்கி இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி தகுதி நீக்கம் செய்ய சொல்லி கொடுத்த அந்த கடிதத்தினுடைய அதன் மீது எடுக்கக்கூடிய முடிவுக்கு அப்படிங்கிறதுக்கு 28ஆம் தேதி இன்னும் 3 நாட்கள்ல காலக்கெடு கொடுத்து எடப்பாடி பேசியிருந்தார். ஏன்னா 15 நாட்கள் அந்த கடிதம் கொடுத்த பிறகு அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை சபாநாயகர் அப்படின்னா அதன் மீது அவங்க வந்து முறையீடு செய்ய முடியும் சம்பந்தப்பட்ட கட்சி அப்படிங்கிற சூழல்ல தான் 3 நாட்கள் கெடு அப்படிங்கிறத எடப்பாடி சொல்லியிருந்தாரு. இந்த சூழல்ல தான் வந்து பார்த்தோம்னா அவசரமாக இந்த 3 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பா அவங்க விஜயை குறிப்பாக ஒரு எம்எல்ஏ மாதிரியான பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போனா அவங்க வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் அல்லது அந்த கட்சியின் பதவியில இருக்கிறவங்க, குறிப்பா முதலமைச்சர், இந்த மாதிரியான தலைவர்கள் முன்னிலையில தான் வந்து இணைகிறது வழக்கம். ஆனா இந்த முறை ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த குதிரை பேரம் என்னவாக நடந்திருக்கும் அப்படிங்கிறது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. அடுத்ததா இந்த சூழல் இருக்குல்ல, இந்த சூழல் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதிய சூழல். அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த வெறும் 15 நாட்கள்ல ஒரு குதிரை பேரத்தை நடத்துவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மிக மிக புதிதான ஒரு சூழல். அதாவது திமுகவும் அதிமுகவும் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு கால ஆட்சியில இது மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு கட்சியில இருந்து இத்தனை எம்எல்ஏக்களை வாங்குறது, ஒரு கட்சிக்குள்ளேயே பிளவுகளை ஏற்படுத்துறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. நாங்கள் தூய சக்தி, நாங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிகளுமே செய்யாத மிக மோசமான குதிரை பேர அரசியல்ல தாவேகா ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான சூழல்லாம் நம்ம வந்து இந்தியாவில் வந்து வேற மாநிலங்கள்ல பார்த்திருக்கிறோம். மகாராஷ்டிராவில் பார்த்திருக்கிறோம், உத்தரப்பிரதேசத்துல பார்த்திருக்கிறோம். வெவ்வேறு மாநிலங்கள்ல இதையெல்லாம் செய்யக்கூடிய கட்சியாக பாஜக இருந்திருக்குது. பாஜக தான் வந்து பார்த்தோம்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்களுடைய எண்ணிக்கை குறைந்தா எந்த கட்சியும் உடைச்சி ஆள் எடுக்கிறது அப்படிங்கிற வழக்கத்தை அவங்க தான் வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனா புதிதாக நாங்கள் வந்திருக்கிறோம், எல்லா மாற்றத்தையும் நாங்க தான் தரப்போறோம், நாங்க 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், நாங்கள் எளிய பிள்ளைகள் அப்படின்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி, குழந்தைகள் பெயரை சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி இப்போ வந்து பார்த்தோம்னா ஆட்சிக்கு வந்த வெறும் 15 நாட்கள்ல காரணமே இல்லாம 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க, இன்னொரு கட்சியில போய் சேர்றாங்க. அப்போ பவரை கையில வச்சுக்கிறதுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எல்லாமே நியாயமானது, எது தேவையோ அதுவே தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதை இங்க தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த சூழல்ல தான் அவங்களோடு கூட்டணியில அமைச்சரவையில போய் உட்கார்ந்த கட்சிகளுக்கு இது ஒரு பெரும் நெருடலாக மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா தாவேகாவிற்கு வெளியிலிருந்து ஆதரிக்கிற கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் அல்லது அமைச்சரவையில பங்கேற்று இருக்கக்கூடிய ஐயுஎம்எல், விசிகே போன்ற கட்சிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இந்த சூழல் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெருடலான சூழலா மாறி இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே கொள்கை அரசியல்னு பேசி வந்த சூழல்ல தாவேகாவில் இணைந்த சில நாட்கள்லேயே இவ்வளவு மோசமான சூழல் நடக்கிறது, பவருக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வோம் அப்படிங்கிற நிலையை தாவேகா எடுத்திருப்பது அப்படிங்கிறது இந்த கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா தாவேகா தன்னுடைய மைனாரிட்டி ஸ்டேட்டஸை மெஜாரிட்டியா மாத்துறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா தான் இதை பார்க்க முடியுது. குறிப்பா மக்கள் தீர்ப்பு அப்படிங்கிறது தாவேகா சிறுபான்மையாக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு மதிக்கணும்னு பேசக்கூடிய எல்லாரும் தாவேகா சிறுபான்மையா
ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு கொடுத்த மக்கள் தீர்ப்பை இப்போது அதை மாற்றி இன்னொரு கட்சியை பிளவுபடுத்தி மாற்று கட்சிகளை உடைத்து ஆட்களை இழுத்து பேரம் பேசி விலை பேசி இழுத்து பெரும்பான்மை ஆட்சியாக மக்கள் தீர்ப்புக்கு மாறான ஒரு ஆட்சியை நோக்கி தாவேகா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கண்டனத்தை எழுப்ப வேண்டிய சூழல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி விசிகாவோ ஐயுஎம்எல்ஓ இவங்களுடைய 4 எம்எல்ஏக்களினுடைய துணை இல்லாமலேயே நாங்கள் எங்களுடைய ஆட்சியை நடத்தி கொள்ள முடியும் என்ற இடத்திற்கு தாவேகா நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் இதை பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு 107 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இப்போ இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதியா ஆல்ரெடி ஒரு தொகுதி திருச்சி கிழக்கு இருந்தது. இப்போ கூடுதலாக இந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததன் மூலமாக 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதியாக மாறி இருக்குது. ஒருவேளை ஆளுங்கட்சியாக இருந்து இந்த 4 தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி பெறும் பட்சத்தில் அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 111ஆக மாறும். கூடுதலாக காங்கிரஸ் 5 எண்ணிக்கையில் அவங்களோட இருக்கிறாங்க 116. இன்னும் 2 இடங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற சூழல்ல பார்த்தோம்னா இன்னும் அதிமுகவில் ஆதவ அர்ஜுனாவினுடைய மாமியாரா இருக்கக்கூடிய லீமா ரோஸ் இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே எடப்பாடி அணிக்கு மாறாக தாவேகாவுக்கு ஆதரவளித்த அணியில தான் இருக்கிறாங்க. இன்னும் அவங்களோட சில எம்எல்ஏக்கள் இன்னும் சில பேரும் தாவேகாவிற்குள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல விசிகாவோ அல்லது ஐயுஎம்எல்ஓ இவங்களுடைய ஆதரவு இல்லாமலேயே தாவேகாவால் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சூழல் வந்தா அவங்களுடைய அமைச்சரவையையும் அவங்க மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற சூழலும் இருக்கிறதுனால தாவேகா தூய சக்தி அப்படின்னு அவங்க கட்டியமைச்ச பிராண்ட் அப்படிங்கிறது அதனுடைய முதல் 15 நாட்களிலேயே சுக்குநூறாக உடைந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்திலையும் சரி, இந்த மாதிரி ஒரு குதிரை பேர விஷயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷனாவே பார்த்தோம்னாலும் சட்டம் ஒழுங்கு சிக்கல் அப்படிங்கிறது கடந்த 15 நாட்கள்ல தமிழ்நாட்டில் மிக மிக மோசமாகி இருக்கிறது. எக்கச்சக்கமான கொலைகள், எக்கச்சக்கமான கொள்ளை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா கோவையில அந்த சிறுமிக்கு நடந்த அந்த சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வியை எழுப்பியிருக்கு. பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை தாவேகாவை நோக்கி மக்கள் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறாங்க. அதே மாதிரி மின்வெட்டு, அந்த மின்வெட்டு சிக்கல் குறித்தும் பார்த்தோம்னா வழக்கம் போல கான்ஸ்பிரசி தியரி, யாரோ கருப்பு ஆடுகள் உள்ள இருந்து பண்றாங்க அப்படின்லாம் சம்பந்தமே இல்லாம மின்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி டாஸ்மாக் போதையை நாங்கள் ஒழிப்போம், டாஸ்மாகே இருக்கக்கூடாது, அதாவது அரசாங்கம் சாராயத்தை விற்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்லாம் ஆதவ அர்ஜுனா தேர்தலுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாரு. போதையை ஒழிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாஸ்மாக் வேண்டும், டாஸ்மாக் இல்லைன்னா கள்ளச்சாராயம் பெருகிடாதா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் என்ன கேள்வியை முன்வைத்தார்களோ அதே கேள்வியை தாவேகாவை சேர்ந்த அமைச்சரும் முன்வைக்கிறாரு. அதே மாதிரி டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதும் பார்த்தோம்னா நிர்வாக ரீதியா அது நீதிமன்றம் சொன்ன முடிவு, அதை நாங்க நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும்னு இப்ப பேசுறாரு. இந்த மாதிரி 15 நாட்கள்ல சட்டம் ஒழுங்குல இருந்து, பெண்கள் பாதுகாப்புல இருந்து, நிர்வாக நடைமுறைகள்ல இருந்து பல கேள்விகள் தாவேகாவை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாவேகாவினுடைய அந்த கேப்பபிலிட்டி பத்தின கேள்விகளை மக்களிடம், வாக்களித்த மக்களிடம் எழுப்பி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விவாதத்தை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி எம்எல்ஏக்களை கட்சிக்குள் கொண்டு வருவதன் மூலம் இந்த விவாதத்தை திசை திருப்பி தாவேகாவை ஸ்ட்ராங் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷனில் விஜய் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிற விவாதத்தை முன்வச்சு தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு விவாதத்தை திசை திருப்பும் நடவடிக்கையாக இது நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு.